28வது வசனத்திலே அடங்கியிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி தாகமாயிருக்கிறேன் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கடவுளே, நீ சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வாக்குகளும் இருதயத்தின் தியானமும் உங்கள் சந்நிதியில் பிரதியாக இருக்கும் வகையில் நீர் ஆசீர்வதித்திருட வேண்டுமா பேசின் மூலம் வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்தியத்துக்குள் நேசிக்கப்பட்ட அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிப்பதற்கென்று ஒரு ஊருக்குள் கடந்து போனார். அந்த ஊரிலும் அந்த ஊரை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் திரண்டு அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் புறப்பட்டு போவார்கள். அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டால் மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். 3 மணி நேரம் என்று சொன்னால் கூட கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் கூட கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் பொறுமை மீறி இருக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சில நேரங்களில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது என்பது நமக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். காரணம், நமக்கு ஜீவனை கொடுப்பது ஆகாரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் நம்மை வாழ்விக்கிறது, அதுதான் நம்மை வழி நடத்துகிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த வார்த்தைகளை நாம் கஷ்டப்பட்டாவது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதிலே ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த 5வது வார்த்தையை நேரடியாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சூழ்நிலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரவு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட போது நேராக அவரை இழுத்துக் கொண்டு அண்ணா காய்பாவினிடத்தில் விசாரணைக்கு நிறுத்துகிறார்கள். அண்ணாவும் காய்பாவும் அவரை விசாரித்து விட்டு அவரை பிலாத்துவிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். பிலாத்துவிடத்தில் அனுப்பி வைப்பதின் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு விசாரிக்க மாத்திரமே அதிகாரம் உண்டு, தண்டிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. எனவே பிலாத்துவிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். பிலாத்துவுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் உண்டு, ஆனால் தண்டனை கொடுக்கிற மனம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தகவல் சொல்லி அனுப்பி இருப்பது அவன் மனைவி பேச்சை மீறினால் நாட்டுக்குத்தான் அரசு வீட்டுக்குள் வாழ முடியாது. எனவே எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிலாத்து முடிவு செய்து ஏரோதிடத்தில் அனுப்பி வைக்கிறார். ஒரு இரவிலே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறார். ஒரு இடத்திலிருந்து விசாரணைக்கு ஓரிடம், அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடம், அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடம். யாருமே தீர்ப்பு செய்யவில்லை, விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் ஏரோதிடத்தில் போன போது ஏரோது கொஞ்சம் அவரை ஏளனம் செய்துவிட்டு மீண்டும் பிலாத்துவிடத்தில் திருப்பி அனுப்புகிறார்கள். காரணம், தண்டிக்கிற அதிகாரம் பிலாத்துவுக்கு மாத்திரமே உண்டு. பிலாத்துவுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் நிச்சயமாக நமக்கு ஒன்று வேண்டும். அது என்னவென்றால் தண்ணீர். தண்ணீர் தான் உடனடியாக நம்மை சோர்வில் இருந்து நிவர்த்தியாக்குகிற நல்ல நிவாரணை. ஒருவேளை ரத்தம் கொடுக்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் ரத்தம் கொடுத்து முடித்தவுடன் அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்வது தண்ணீர் குடிக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய சரீரம் சோர்வடைகிறதோ உடனே தண்ணீர் கொடுக்க வேண்டும். விளையாட்டு போட்டிகளை எல்லாம் பார்க்கலாம், ஒரு முறைதான் உணவு இடைவேளை, ஆனால் 4 முறை ட்ரிங்க்ஸ் டைம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தண்ணீர் குடிப்பதற்கு 4 முறை வேண்டும் என்றால் அது உடலுக்கு புத்துணர்வை தரும். தண்ணீர் அவ்வளவு முக்கியமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யாரிடத்திலேயும் கொஞ்சம் தண்ணீர் பருகியதாக கூட வேதாகமத்திலே இல்லை, யாரும் கொடுத்ததாகவும் இல்லை. காரணம், அவரை யாரும் விருந்தோம்பலுக்கு அழைக்கவும் இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்திருக்கிறார் தண்ணீர் கொடுத்து அவரை விசாரிப்பதற்கு. விசாரணைக்கு இழுத்து வந்திருக்கிறார்கள், யாரும் தண்ணீர் கொடுக்கவில்லை ஆண்டவருக்கு.
சோர்வு ஏற்படும் போதே தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு சோர்வோடு கூட இன்னொன்றும் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போதே ரத்தம் வெளியேற ஆரம்பிக்கும். ரத்தம் தேர்வையாக லூக்கா சொல்லுகிறான், ரத்தத்தின் பெருந்துளிகளாக என்று சொல்லுகிறார். வெறும் வியர்வை துளியாக அல்ல, பெருந்துளியாக ரத்தம் அவர் சரீரத்திலே இருந்து வெளியேற ஆரம்பித்து விட்டது. சோர்வு ஏற்படும் போதே தண்ணீர் என்றால் ரத்தம் எப்போதெல்லாம் வெளியேறுகிறதோ அப்போதெல்லாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ரத்தம் வெளியேறுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆனால் யாரும் தண்ணீர் கொடுக்கவில்லை. விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்து சோர்வடைய வைத்திருக்கிறார்கள், யாரும் தண்ணீர் தரவில்லை. பிலாத்துவிடத்தில் கடைசியாக நிற்க வைத்த போது பெரிய ஞானியாக நினைத்துக் கொண்ட பிலாத்து ஒரு முடிவெடுத்தான், முட்டாள்தனமான முடிவு. அந்த முடிவு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மிலாறுகளால் அடிக்க வேண்டும் என்பது. அவன் மிலாறுகளால் அடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை மிலாரினால் அடிப்பட்டவன் பிழைத்து வருவதே அசாத்தியம். இரும்பு சங்கடிகளாலான முள்கம்பிகள் இணைக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஆயுதம் தான் மிலாறு என்று சொல்லப்படுகிறாய். ஒரு முறை சரீரத்தில் பட்டு அது வெளியே வருமானால் சரீரத்தின் தசைகளை தீர்த்து கொண்டு வரும். அந்த மிலாறுகளினால் அடிக்க சொன்னான் இயேசு கிறிஸ்துவை. நேரடியாக சிலுவை மரணத்துக்கு ஆண்டவரை ஒப்புக் கொடுத்திருக்கலாம், ஆனால் ஒப்புக் கொடுக்காமல் மிலாறுகளுக்கு அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதை தெளிவாக சொல்லுகிறது. அடித்த பிறகு அவர்கள் அடித்து அவர் தலையில முள்முடி சூட்டி அவரை இழுத்துக் கொண்டு வருகிறார். ஏற்கனவே அடித்து ரத்தத்தை உறிஞ்சி இருக்கிறார்கள். அதற்கு முன் கெத்செமனே தோட்டத்தில் வியர்வையாக வெளியேறி இருக்கிறது ரத்தம். இப்பொழுது தலையில முள்முடி வைத்திருக்கிறார். உடல் முழுக்க ரத்தம் வழி ஆரம்பித்திருக்கிறது. பிலாத்து இந்த தண்டனை கொடுப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து நின்றவுடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இப்பொழுது இந்த மனுஷனை பாருங்கள், கொஞ்சம் ஆவது உங்களுக்கு ஈரம் இல்லையா? அதான் அர்த்தம். இப்பொழுதாவது அவன் முகத்தை பாருங்கள் என்று சொன்னான். ஆனால் அவர்களோ சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும், இதை தவிர வேறொன்றும் சொல்லவில்லை. அவன் திட்டம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. மாறாக இயேசு கிறிஸ்துவை இன்னும் கஷ்டத்துக்கு ஈட்டு சென்றது. எல்லாம் இழந்தவராய், சரீரம் சோர்வடைந்தவராய், ரத்தம் வெளியேறிக் கொண்டே அவர் நின்று கொண்டிருக்கிறார். சிலுவை தண்டனையை மீண்டும் கொடுக்கிறார். சிலுவை தூக்கி கொண்டார். மலை மீது ஏறுகிறார். மலை மீது ஏறினால் தண்ணீர் இல்லாமல் யாராலும் ஏறிவிட முடியாது. தண்ணீர் இல்லாமல் மலை ஏறினால் அதைவிட முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது. மலை ஏறுகிறார் இயேசு கிறிஸ்து. தனியாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, தனியாக நடக்கிறவர்களுக்கே தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் சுமை தூக்கி நடக்கிறவர்கள் நிச்சயமாக தண்ணீர் வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தனியாக நடக்கவில்லை, சுமை தூக்கி நடக்கிறார். தண்ணீர் இல்லை. சிலுவையை கொண்டு போய் அறைந்திருக்கிறார்கள். மீண்டும் ரத்தம் ஆணிகளால் கடாவி கைகளிலும் கால்களிலும் இல்லாத ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அவர் ரத்தம் முழுவதும் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கதறுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. காரணம், இந்த வார்த்தை இன்னும் முற்று தரவில்லை. தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார், தண்ணீர் தரப்படவில்லை. அவர் ஓடி போய் கடற்காலாய் துவைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது குடித்தால் கொஞ்சம் நல்லது, ஏனென்றால் வலி தெரியாமல் கொஞ்சம் மயக்க நிலையில இருப்பதற்கு அது உதவி செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதை விரும்பவில்லை, தட்டி கழிக்கிறார். தண்ணீர் கொஞ்சம் தொண்டையில் நனைந்தால் போதும் என்று காத்து கிடக்கிறவருக்கு கடற்காலான் கிடைத்தால் என்ன, எது கிடைத்தால் என்ன, வாங்கி உறிஞ்சி இருக்க வேண்டும். செய்யவில்லை இயேசு கிறிஸ்து. ஏன் செய்யவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இவர் வித்தியாசமானவர், விசேஷமானவர். தனக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டவரே அல்ல. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்வதற்கு மலை மீது ஏறுகிறார். மலையிலிருந்து இப்படி பார்க்கிறார், திரளான மக்கள் வருகிறார்கள். அவரை கேள்வி வந்தவுடனே பிலிப்பை கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது கொடுங்க. இவர் சாப்பிடுகிறதற்கு என்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? வருகிறவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். வருகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே பழக்கப்பட்டவர், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவருக்கு பழக்கமே இல்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவில்லை. தனக்கென்று எந்த நலத்தையும் நாடிக்கொண்டாதவர். அவர் பிறக்கும் போதே மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தவர். அவரை படுக்க வைத்ததே
மாடுகளுக்கு தவிடு கொட்டி வைக்கிற தொட்டியில் தனக்கு எந்த சந்தோஷத்தையும் நாடாதவர், தேடி போகாதவர். இப்போது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார், தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, தள்ளி விடுகிறார். நோக்கம் என்னவென்றால் தன் சரீர தேவைக்காக மாத்திரம் அங்கே அவர் கதறவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன் சரீர தேவைக்கு அவர் கதறவே, தன் சரீர தேவைக்கு எந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தண்ணீர் தேவை என்றால் ஆரம்பத்திலே இருந்து கத்தியிருக்க வேண்டும் ஆண்டவர். அப்பொழுதே அவருக்கு தண்ணீர் தேவைதான். ஆனால் இங்கே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு வேறொரு தாகம் இருக்கிறது. அவர் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இனி அவரிடத்திலே நாம் எதிர்பார்ப்பது ஒன்றுமே இல்லை. எல்லாம் செய்து தீர்த்து முடித்தாயிற்று. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார், உன் தலையை நசுக்கவே வந்தார், முடிந்தது காரியம். அவர் செய்ய வேண்டிய கடமை செய்து முடித்தாயிற்று. இப்போது அவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது. நான் செய்து முடித்தேன், இதை நீங்கள் காத்துக்கொள்ள போகிறீர்களா? மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், இதை அனுபவிக்கப் போகிறீர்களா? ஆண்டவருக்கு தாகம் இருக்கிறது. யாருக்குமே நிறைவாக கடமையை செய்து முடித்தவர்கள், தன் பிள்ளைக்காக சொத்தை சேர்த்து சம்பாதித்து வைத்தவர்கள், அந்த பிள்ளை அதை சரியாக பயன்படுத்துவானா என்ற தாகம் அவர்களுக்கு இருக்கிறது. சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த தாகம் தான் ஆண்டவருக்கு அங்கே உயிரை கொடுத்திருக்கிறார். சும்மா வரவில்லை இந்த ரட்சிப்பு, ஜீவனை கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதனாலே கடவுளத்திலே இருந்து கைவிடப்பட்டிருக்கிறார். நண்பர்களாலும் உறவுகளாலும் உலகத்தாராலும் ஏன் கடவுளாலும் முழுக்க கைவிடப்பட்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க வீணாக்கி விடுவோமோ பயமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு தாகமாக இருக்கிறேன். இந்த மீட்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்களா? தாகமாக இருக்கிறேன். எந்த மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எப்போதுமே தன் வாழ்க்கையில நான் ஆசையா இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் எப்போதுமே சொன்னது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பஸ்காவை காண நான் ஆசையா இருக்கிறேன். எத்தனையோ பஸ்காவை அவர் தன் வாழ்க்கையில பார்த்திருக்கிறார். பஸ்கா என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற பண்டிகை. எல்லா பஸ்கா பண்டிகையும் பார்த்தவர். 33 வருஷம் பஸ்காவை கொண்டாடியவர். ஆனால் கடைசியாக கொண்டாடுகிற இந்த பஸ்காவை சொல்கிறார், இந்த பஸ்காவை காண நான் ஆசையா இருந்தேன். அப்படி என்று இந்த பஸ்காவின் விசேஷம், இது என் சரீரம், இது என் ரத்தம், நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் ஒரே சரீரமாக மாற்றி இருக்கிறேன். இந்த இணைவு நீடித்திருக்க வேண்டும். ஒரு புதிய உறவை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரே சரீரம். யாரும் பெரியவர்களும் இல்லை, யாரும் சிறியவர்களும் இல்லை. எல்லாரும் ஒரே சமம். இந்த வாழ்க்கையை உங்களுக்கு சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறேன். சதுசேயன், பரிசேயன், ஆசாரியன் என்பதெல்லாம் உடைத்தார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இங்க எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் போய்விடுவீர்களோ? தாகமாக இருக்கிறது ஆண்டவருக்கு. இந்த ஐக்கியம் இல்லாமல் போய்விடுமோ? தாகமாக இருக்கிறது ஆண்டவருக்கு. ஒரு தாகப்பட்டது சரிதான். இன்றைக்கு எங்கே வாழ்கிறது ஐக்கியம்? எங்கே இருக்கிறது ஒற்றுமை? எங்கே இருக்கிறது சமாதானம்? பிரிவினை பேசுகிறது தான் இன்றைக்கு வாடிக்கையாக போயிருக்கிறது. தள்ளி வைப்பதும் தள்ளி விடுவதும் தான் இன்றைக்கு நாகரீகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கியம் சொந்த உறவுகளுக்குள்ளேயே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. சொந்த குடும்பங்களுக்குள்ளேயே ஐக்கியம் இல்லாமல் போயிருக்கிறது. ஒரே குடும்பத்தில் ஒரே சரீரத்தை குசித்து வாழ்கிற நாமே பல வேளைகளில் பிரிந்து இருக்கிறோம். ஒரே உணர்வோடும் ஒரே ஐக்கியத்தோடும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதில்லை. ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். இந்த ஐக்கியம் இருக்க வேண்டும், இந்த ஒற்றுமை உணர்வு இருக்க வேண்டும். பிரிந்து பிரிந்திருந்தே இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறோமே, ஒன்றிணைய ஆரம்பித்தால், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே குரல் எழுப்ப ஆரம்பித்தால், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் போடும்போது மற்றவர்கள் சொன்னார்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் வந்தார்கள், கலக்கினார்கள் உலகத்தை. இன்றைக்கு முடியவில்லை. நம்மால் பிரிந்து 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 நாம் கலங்கி போயிருக்கிறோம். ஒற்றுமை, ஐக்கியம், ஒன்றுபட்ட உணர்வு, நாம் எல்லாம் ஒரே சரீரம் என்ற உணர்வு நமக்குள் இருக்குமானால் நாம் உலகத்தை கலக்குவோம். இந்த உலகத்தை கலக்க ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். அந்த தாகத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டு இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக வாழ கடவுளை வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நீர்களை சிந்தகளை கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட்டதாக. ஆமென். மீண்டும் ஒருவரை போதகருக்கும் வையாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் மீண்டுமாய் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த 587வது கீர்த்தனை நாம் பாடும். விந்தை திரு தேசு ராசா உந்தன் சிலுவை என் வேண்மை.